இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு இடம் பார்த்தீங்கன்னா, தானம் அறக்கட்டளையின் ஒரு அமைப்பான தான் ரெட்ரீட் சென்டர்னு சொல்லுவோம். தான் பண்பாட்டு மையம் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்ற இந்த இடம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. 1999ஆம் ஆண்டு அமையப்பெற்ற இந்த தானம் பண்பாட்டு மையம் திண்டுக்கல் மாவட்டம் மலைகளின் இளவரசியான கொடைக்கானல்னு சொல்லுவீங்க. அந்த கொடைக்கானலில் தாண்டிக்குடி என்ற இடத்துல இந்த இடம் அமையப்பட்டிருக்கு. சரியாக சொல்லணும் அப்படின்னா கடுகுதடி அப்படின்ற ஒரு இடம். திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து நீங்கள் வத்தலகுண்டு வழியாக கொடைக்கானல் வரும்போது பண்ணைக்காடுலேருந்து தாண்டிக்குடி இந்த இடைப்பட்ட இந்த இடத்துல கடுகுதடிங்கிற இடத்துல இந்த தானம் பண்பாட்டு மையம் அமையப்பட்டிருக்கு. இந்த இடத்துடைய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தானம் அறக்கட்டளையின் பலதரப்பட்ட பயிற்சிகள் மக்கள் பணியாளர்களுக்கானது எல்லாத்துக்குமே நம்ம இந்த பயிற்சி மையமாக இந்த இடம் செயல்பட்டுருக்கு. கடந்த 25 ஆண்டுகளாக நிறைய களஞ்சிய தலைவிகள், பொறுப்பாளர்கள், பணியாளர்களுக்கு ஒரு பயிற்சிகளை வழங்கப்பட்ட இடமாக இந்த இடம் மையத்தின் ஒரு மைய நோக்கமாக, முக்கிய நோக்கமாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நிறைய மக்களுக்கு கலாச்சாரம், பண்பாடு, கலை மற்றும் அறம் சார்ந்த விஷயங்களை அவங்களுக்கான மேம்படுத்துறதுக்கான ஒரு தளமாக நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். கடந்த 25 ஆண்டுகளாக நிறைய நபர்கள் இங்கே கலந்து கொண்டு இந்த பயிற்சி பெற்றிருக்காங்க. இந்த இடத்துல இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சுற்றுலா தளத்தில் அமைஞ்சிருக்கு. அப்படின்றனால நிறைய சுற்றுலா பயணிகளுக்கான ஒரு வாய்ப்புகளாக இந்த இடம் அமையுது. நீங்கள் இங்கே தங்கி இந்த இடத்த சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நாங்கள் கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். அதை நீங்கள் முன்பதிவு. தானம் மக்கள் பண்பாட்டு மையத்தின் தனிச்சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்டிடத்துடைய வடிவமைப்பு தான். பழைய 20 பைசா நாணயத்துடைய அமைப்பு அப்படியே நம்ம தத்ரூபமாக இந்த கட்டிடக்கலை வல்லுநர்கள் இந்த இடத்த உருவாக்கியிருக்காங்க. ரொம்ப ஒரு சிறப்பான இடம். ரொம்ப இயற்கை எழில் சூழ்ந்த இந்த மலைப்பகுதியில், கொடைக்கானல் மலைகளின் இளவரசியான இந்த கொடைக்கானலில் சுற்றும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எல்லா பகுதிகளிலையுமே மலைகள் நம்ம இந்த இடத்த சூழ்ந்துருக்கு. ரொம்ப ரம்மியமான ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை நம்ம இங்கே கிடைக்குது. விடுமுறை நாட்களில் நம்ம சுற்றுலா பயணிகள் தங்கியிருந்து இந்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு சிறப்பான இடமா அமையும். இந்த இடத்தை நீங்கள் பயன்படுத்த சுற்றுலா பயணிகள் நம்ம கொடைக்கானலில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த இடம் ஒரு ரொம்ப பொருத்தமான இடம். நீங்கள் இந்த இடத்த முன்பதிவு செய்கிறதுக்கான கான்டாக்ட் நம்பர், அதற்கான அலுவலக முகவரிகளை நாங்கள் இந்த காணொலி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஒரு குறைந்த கட்டணத்தில் ஒரு எல்லா வசதிகளும் கூடிய இந்த இடம் நீங்கள் உங்களுக்கான ஒரு வாய்ப்புகள் அமையுது. கிட்டத்தட்ட ஒரு அதிகபட்சமாக ஒரு 100 நபர்கள் வரைக்கும் இந்த பில்டிங்கில் நீங்கள் தங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 3 கட்டிடம் இதில் இருக்குது. ஒவ்வொரு கட்டிடத்துலையும் 2 தளங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தளங்கள்லையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 நபர்களை நீங்கள் தங்கலாம். இங்கே இடத்துல கிட்டத்தட்ட 90லேருந்து 100 பேர் நம்ம இங்கே இடத்துல தங்க முடியும். உங்களுக்கான உணவு, தங்கும் இடம் மற்றும் எல்லா வசதிகளும் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு ரொம்ப இயற்கை எழில் சூழ்ந்த இந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும்னு நினைக்கிறோம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 ஏக்கர் பரப்பளவில் இந்த தானம் பண்பாட்டு மையத்தில் இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய விருப்பத்தின் பேரில் நீங்கள் இந்த பதிவு செஞ்சுக்கலாம். நீங்கள் இடத்த தாண்டிக்குடி அப்படிங்கிறது இந்த இடத்தோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே முருகன் கோவில் இருக்குது. ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு கோவில். இது இல்லாமல் நம்மளுடைய மத்திய அரசுடைய காஃபி போர்டும் நம்ம தாண்டிக்குடியில் தான் அமையப்பட்டிருக்கு. நீங்கள் கொடைக்கானல் போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் தங்குறதுக்கு, உங்களை சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். காணொலியை கண்டுகளித்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி.